So guys, welcome back to another important update video. So first of all நம்ம வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ண நம்ம OTC ரோமன் ரெயின்ஸ்லேருந்து. ஸோ இன்னையோட நம்ம OTC ரோமன் ரெயின்ஸோட இந்த வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் ரெயின் வந்து 100 டேஸ்க்கான ஒரு டைட்டில் ரெயினாக வந்து மாறி இருக்கு. ஸோ 100 டேஸை நம்ம ரோமன் ரெயின்ஸோட இந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ரெயின் வந்து கிராஸ் வந்து பண்ணியிருக்கு. ஸோ இந்த சாம்பியன்ஷிப்பை நம்ம OTC வந்து ரெசல்மேனியா 42ல் வந்து ஜெயிச்சாரு. அண்ட் இப்போ வரைக்கும் நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து இந்த சாம்பியன்ஷிப் வந்து வச்சிருக்காரு. அண்ட் அவர் இந்த சாம்பியன்ஷிப்பை வந்து வெறும் ஜெயிக்க 42 அகைன்ஸ்ட் தான் வந்து டிஃபெண்ட் வந்து பண்ணியிருக்காரு இன்னி வரைக்கும். அண்ட் அதுக்கப்புறம் செகண்ட் வந்து நம்மளோட செத் ஃப்ரிக்கின் ராலின்ஸ் அகைன்ஸ்ட் வந்து அவர் வந்து டிஃபெண்ட் வந்து பண்ண போகிறாரு சம்மர் ஸ்லாமில். ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்த அப்டேட் க்ளோஸ் இந்த அப்டேட் நம்ம செத் ஃப்ரிக்கின் ராலின்ஸை பற்றி. ஸோ செத் ராலின்ஸ் ரீசென்ட்லி வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து என்ன வந்து சொல்லியிருக்காருன்னா, சம்மர் ஸ்லாமோட நைட் 1ஓட மெயின் ஈவெண்ட் வந்து இருக்குது அண்ட் நைட் 2ஓட மெயின் ஈவெண்ட் வந்து இருக்குது. ஸோ அவர் வந்து என்ன வந்து சொல்லியிருக்காருன்னா, மற்றவங்க வந்து என்ன வந்து சொல்கிறாங்கன்னு வந்து எனக்கு வந்து தெரியல. எந்த மேட்ச் வந்து அந்த ஈவெண்ட்டை வந்து க்ளோஸ் வந்து பண்ணோ அந்த மேட்ச் தான் வந்து ட்ரூ மெயின் ஈவெண்ட்டு. ஸோ நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, நைட் 2 தான் வந்து மெயின் ஈவெண்ட்டு. ஸோ சம்மர் ஸ்லாமோட நைட் 2 வந்து இருக்குல்ல, அதுதான் வந்து ட்ரூ மெயின் ஈவெண்ட்னு வந்து நம்ம செத் ஃப்ரிக்கின் ராலின்ஸ் வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து நைட் 2 தான் வந்து கன்சிடர் வந்து பண்ணுறாரு ஆஸ் அ மெயின் ஈவெண்ட்டாக. அண்ட் நீங்களும் வந்து இதை வந்து அக்ரி வந்து பண்ணுறீங்களா? ஸோ நைட் 2க்கான மெயின் ஈவெண்ட் தான் வந்து ரியல் மெயின் ஈவெண்ட்டாக, இல்லை நைட் 1க்கான மெயின் ஈவெண்ட்டும் வந்து ஒரு மெயின் ஈவெண்ட் தான் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து நினைக்கிறீங்களா? உங்களோட தாட்ஸ் வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வந்து நான் வந்து அடுத்த அப்டேட் க்ளோஸ் இந்த அப்டேட்டும் வந்து நம்ம செத் ஃப்ரிக்கின் ராலின்ஸை பற்றி தான். ஸோ செத் ராலின்ஸ் அதே இன்டர்வியூவில் வந்து என்ன வந்து சொல்லியிருக்காருன்னா, ரோமன் ரெயின்ஸ் அண்ட் நான் 2 பேரும் சேர்ந்து டிஃபைன் வந்து பண்ணியிருக்கோம் இந்த WWE கம்பெனியை ஓவர் தி லாஸ்ட் டிகேட். ஸோ அப்படின்னு நம்ம செத் ஃப்ரிக்கின் ராலின்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஆப்சல்யூட் ஃபேக்ட் தான் வந்து நம்ம செத் ராலின்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ரோமன் ரெயின்ஸ் அண்ட் செத் ராலின்ஸ் தான் வந்து லாஸ்ட் டெக்கேட்டாக வந்து இந்த WWE கம்பெனி வந்து ஒரு வகையில் வந்து ஓட்டின்னு வந்து இருக்காங்க. ஸோ இவங்க வந்து இல்லைன்னா இந்த கம்பெனி வந்து எப்பயும் வந்து முடிஞ்சிருக்கும்னு வந்து நினைக்கிறேன். அண்ட் ஸ்பெஷலி நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து அந்த கோவிட் டைமில் வந்து ஹீல் டர்ன் பண்ணி ரிட்டர்ன் பண்ணாமல் வந்து இருந்திருந்தா இப்போ வந்து நான் வந்து WWE வந்து பார்த்துருப்போமா இல்லையானே வந்து தெரியல. அவ்வளோ மோசமாக நிலைமை வந்து ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம போத் ரோமன் ரெயின்ஸ் அண்ட் செத் ராலின்ஸ் வந்து நல்லா வந்து காப்பாற்றிருக்காங்க இந்த WWE கம்பெனியை. லாஸ்ட் டெக்கேடாக இவங்க 2 பேரும் வந்து தரமாக வந்து வேலை வந்து செஞ்சுருக்காங்க. அண்ட் இப்போ வந்து நான் வந்து அடுத்த அப்டேட் க்ளோஸ் இந்த அப்டேட் NXT சூப்பர் ஸ்டாரை பற்றி. ஸோ NXTயில் வந்து லோலா வைஸ்னு வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க எக்ஸ்பெக்டடாக இருக்காங்க. அவங்க வந்து ஸ்மாக் டவுனில் வந்து கால் அப் வந்து ஆக போகிறாங்க. ஸோ கூட சீக்கிரம் ஸ்மாக் டவுனில் வந்து டெபியூட் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ மேபி நீங்கள் வந்து நெக்ஸ்ட் மந்தில் வந்து எப்போ வேணால் வந்து இவங்கான ஒரு கால் அப் வந்து பார்க்கலாம் ஸ்மாக் டவுனில். ஸோ ஸ்மாக் டவுனில் பர்மனெண்ட்டாக வந்து இவங்க வந்து டெபியூட் வந்து பண்ணிவிடுவாங்க. அண்ட் இப்போ வந்து நான் வந்து அடுத்த அப்டேட் க்ளோஸ் இந்த அப்டேட் நம்ம ஜான் சீனா பற்றி. ஸோ ஜான் சீனா ஒரு இன்டர்வியூவில் வந்து போயிருக்காரு. ஸோ அங்கே அவர் வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இன்னும் அந்த ஜான் சீனா கிளாசிக்கான ஈவெண்ட் வந்து இருக்குல்ல, அது வந்து டார்கெட்டடாக இருக்குது இந்த இயரோட எண்டிங்காக. ஸோ அதுக்கான பிளான்ஸ்லாம் வந்து இன்னும் வந்து போயின்னு தான் வந்து இருக்குன்னு வந்து நம்ம ஜான் சீனா வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த பிளானை வந்து WWE வந்து இன்னும் வந்து ட்ராப் அவுட் வந்து பண்ணல. ஸோ இதுக்கான பிளான்ஸ்லாம் வந்து WWE வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இயரோட எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜான் சீனா கிளாசிக்கான ஈவெண்ட் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ வைதவே இந்த ஈவெண்ட் வந்து என்னென்னு வந்து சரியாக தெரியவே இல்லை யாருக்குமே. ஸோ இதை பற்றி வந்து டீட்டெயில்ஸ் வந்து கிடச்சா ரொம்ப வந்து நல்லாயிருக்கும். அண்ட் இப்போ வந்து நான் வந்து அடுத்த அப்டேட் க்ளோஸ் இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம CM Punk பற்றி. ஸோ CM Punk ரீசென்ட்லி வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து போயிருக்காரு. ஸோ அங்கே நம்ம CM Punk வந்து என்ன வந்து சொல்கிறாருன்னா, ஸோ கோடி ரோட்ஸ் வந்து இப்போ வந்து என்னை விட வந்து ரொம்ப வந்து இம்ப்ரூவ் வந்து ஆகிட்டான். ஸோ நான் வந்து என்ன வந்து சொல்லுவேன்னா, கோடி ரோட்ஸ் வந்து என்னோட அச்சீவ்மெண்ட்ஸை விட அவன் வந்து தன்னோட அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து நிறைய வந்து பண்ணியிருக்கான். அவனும் WWE கம்பெனி வந்து விட்டு வந்து போனான். அண்ட் அங்கே நம்ம கோடி ரோட்ஸ் வந்து வளர்ந்தான். அண்ட் அதுக்கப்புறம் வந்து கோடி ரோட்ஸ் வந்து மறுபடியும் வந்து WWE வந்து வந்தான். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம கோடி ரோட்ஸ் வந்து நிறைய வந்து அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் வந்து பண்ணான். என்னோட அச்சீவ்மெண்ட்ஸை விட கோடி ரோட்ஸோட அச்சீவ்மெண்ட் வந்து இப்போ வந்து அதிகமாக வந்து இருக்குன்னு வந்து நான் வந்து ப்ரௌடாக வந்து சொல்லிக்க முடியும் நம்ம CM Punk வந்து சொல்லியிருக்காரு. ஸோ பை தி வே இதெல்லாம் வந்து இருக்கட்டும், நீங்கள் வந்து ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்களா, நம்ம கோடி ரோட்ஸ் வந்து டேன் ஹவுசனை வந்து கிஸ் பண்ணுற மாதிரி அண்ட் நம்மளோட CM Punk வந்து டேன் ஹவுசனை வந்து கிஸ் பண்ணுற மாதிரி. ஸோ சம்மர் ஸ்லாம் வந்து 1 வீக்கில் வந்து இருக்குது. இவங்க என்னன்னா ஃபியூடை வந்து பில்டப் பண்ணாமல் 2 பேரையும் வந்து கிஸ் பண்ணியிருக்காங்க. என்ன கேத்தனை வந்து பண்ணுறாங்கன்னு வந்து தெரியல. ஸோ ஸ்மாக் டவுனில் தான் வந்து இந்த ஃபியூடுக்கான பில்டப் வந்து பண்ண முடியலன்னா இந்த ஃபியூடுக்கான பில்டப் வந்து அட்லீஸ்ட் இந்த லைவ் ஈவெண்ட்ஸில் வந்து சின்ன சின்ன சண்டை வந்து பண்ணி வந்து பண்ணலாம். சின்ன ஏன் பெரிய சண்டே வந்து பண்ணலாம். ஜஸ்ட் லைக் நம்ம ரோமன் ரெயின்ஸ் அண்ட் பிராக் லெஸ்னருக்கான ஒரு சண்டை வந்து நடந்துச்சு. ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்து ஸ்டீல் ஸ்டெப்ஸ் வச்சு வந்து நம்ம பிராக் லெஸ்னர் வந்து அடிச்சிருப்பாரு. அங்கே ஃபுல்லாக வந்து பிளட்டாக வந்து ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஏதாச்சும் வந்து அவங்க வந்து லைவ் இவெண்ட்டில் வந்து பண்ணலாம்ல. அதை விட்டுட்டு இவங்க என்னென்னா கேத்தனம் வந்து பண்ணியிருக்காங்க. டேன் ஹவுசனை போயிட்டு வந்து கிஸ் அடிக்கிறாங்க. என்ன கதைனே வந்து தெரியல. இவங்க 2 பேரும் WWE மானத்தை வந்து வாங்கிடுறாங்க. ஸோ ரொம்ப ஒரு கேவலமான விஷயம் வந்து 2 பேரும் வந்து பண்ணியிருக்காங்க லைவ் இவெண்ட்டில். அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்டேட் கூட. ஸோ இந்த அப்டேட் எந்த சூப்பர் ஸ்டார் வந்து சம்மர் ஸ்லாம் வந்து மிஸ் பண்ண போகிறாங்கன்னு வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இப்போ நான் சொல்ல போகிற இந்த சூப்பர் ஸ்டார் எந்த ஒரு இன்ஜுரியும் வந்து
இல்லை. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சம்மர் ஸ்லாம் வந்து இப்போ வந்து மிஸ் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ராண்டி ஆர்டன். ஸோ ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் ஸ்லாம் 2026 வந்து மிஸ் பண்ண போகிறாரு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரூ மேக்கென்டையர், பெக்கி லிஞ்ச், பிரான் பிரேக்கர், ஏஜே லீ, டேமியன் பிரிஸ்ட், கார்மெலோ ஹைஸ், இலியா டிராகனோவ், ராக்ஸன் பெரேஸ், சோல்ருக்கா, லைரா வெல்கேரியா, பேலி. ஸோ இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா நான் இன்ஜர்ட் சூப்பர் ஸ்டார்ஸ். ஆனால் அப்போ கூட பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் வந்து இந்த சம்மர் ஸ்லாம் வந்து மிஸ் பண்ண போகிறாங்க. பிக்கஸ்ட் பார்ட்டி ஆஃப் த சம்மரை வந்து மிஸ் பண்ண போகிறாங்க. ஸோ WWE செகண்ட் பிக்கஸ்ட் ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மிஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ராண்டி ஆர்டனை பற்றி வந்து நம்மளுக்கு வந்து எந்த ஒரு அப்டேட்டும் வந்து இல்லை. அண்ட் ட்ரூ மேக்கென்டையர் பற்றி வந்து நம்மளுக்கு வந்து என்ன வந்து அப்டேட் வந்து இருக்குன்னா, ட்ரூ மேக்கென்டையர் வந்து இப்போ வந்து மூவி ஷூட்டிங் வந்து பண்ணியிருக்காரு. ரீசென்ட்லி பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு போஸ்ட் கூட வந்து போடுறாரு. அண்ட் அதோட கேப்ஷனில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சினிமான்னு வந்து போடுறாரு. ஸோ ட்ரூ மேக்கென்டையர் வந்து நம்மளுக்கு வந்து தெரியுது. ஸோ ட்ரூ மேக்கென்டையர் வந்து மூவி ஷூட்டிங்கில் வந்து இருக்காருன்னு. அண்ட் நம்ம பிரான் பிரேக்கர், ஸோ இந்த லிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பாவமான பேர்னா அது வந்து நம்ம பிரான் பிரேக்கர் தான். ஸோ பிரான் பிரேக்கரை பார்த்தீங்கன்னா WWE வந்து எவ்வளோ மொக்கையாக வந்து புக் பண்ணியிருக்காங்கன்னு வந்து நீங்கள் வந்து பாருங்கள். 2024 பார்த்தீங்கன்னா நம்ம பிரான் பிரேக்கர் வந்து சம்மர் ஸ்லாமில் வந்து இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் வந்து ஜெயிச்சார். அண்ட் 2025 வந்து அவர் வந்து டாக் டீம் மேட்ச்சில் வந்து கம்பீட் வந்து பண்ணார் அகைன்ஸ்ட் நம்ம ரோமன் ரெயின்ஸ். அண்ட் 2026 பார்த்தீங்கன்னா நம்ம பிரான் பிரேக்கருக்கு வந்து ஒரு மேட்ச் கூட வந்து இல்லை, ஒரு நார்மல் மேட்ச் கூட வந்து இல்லை. ஸோ பிரான் பிரேக்கர் வந்து விஜனுக்கு அகைன்ஸ்ட் வந்து டேர்ன் பண்ணி ஒரு விஜன் மெம்பர் கூட வந்து மேட்ச் வந்து பண்ணியிருக்கலாம் இந்த சம்மர் ஸ்லாமில். ஆனால் நம்ம பிரான் பிரேக்கருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் கூட வந்து இந்த சம்மர் ஸ்லாமில் வந்து இல்லை. அண்ட் பிரான் பிரேக்கரை பார்த்தீங்கன்னா WWE வந்து ஃபியூச்சராக வர வந்து பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சர் சூப்பர் ஸ்டாரை வந்து WWE வந்து இவ்வளோ மொக்கையாக வந்து புக் பண்ணுறது பார்த்தா லைட்டாக வந்து கவலையாக தான் வந்து இருக்குது, லைட்டாக வந்து கோவம் தான் வந்து வருது. ஸோ மேட்சஸ் லைக் நம்ம டாமினிக் மிஸ்டர் வர்சஸ் டான் ஹவுசன், மேட்சஸ் லைக் நம்மளோட யூஎஸ் டைட்டிலுக்கான மேட்ச், அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில உமன்ஸ் மேட்ச். ஸோ இந்த மேட்ச்சில் வந்து இருக்குது. ஆனால் நம்ம பிரான் பிரேக்கர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மேட்சும் வந்து இல்லை, எந்த ஒரு பிளானும் வந்து இல்லை. நம்ம பிரான் பிரேக்கர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆஸ்டன் தியரிக்கு வந்து ஒரு என்ஃபோர்ஸராக வந்து வேலை வந்து செஞ்சுருக்காரு. சைட் கேரக்டராக பார்த்தீங்கன்னா அவர் வந்து அங்கே வந்து வேலை வந்து செஞ்சுருக்காரு. எப்படி இருந்த மனுஷன் எப்படி வந்து WWE வந்து பண்ணி விட்டாங்க. ஸோ எவ்வளோ மொக்கையாக பார்த்தீங்கன்னா WWE வந்து நம்ம பிரான் பிரேக்கர் வந்து ரிட்டர்ன் பண்ணதுலேருந்து வந்து புக் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரான் பிரேக்கர் கிட்ட இருந்த எல்லா மூமெண்ட்டமும் பார்த்தீங்கன்னா WWE வந்து பிரேக் வந்து பண்ணி விட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரான் பிரேக்கர் வந்து ஜஸ்ட் ஒரு அனதர் காய் மாதிரி தான் வந்து தெரிகிறாரு. அண்ட் இதுவே பார்த்தீங்கன்னா சில மந்த்ஸுக்கு முன்னாடி நம்ம பிரான் பிரேக்கர் வந்து எப்படி வந்து இருந்தார், தரமாக வந்து இருந்தார். நம்ம செத்ராலன்ஸ் கூட வந்து ஃபியூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பிரான் பிரேக்கர் வந்து லைட்டாக வந்து மாசாக தான் வந்து இருந்தார். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து ஸ்டீல் கேஜ் மேட்சே வந்து தோத்துடுறாரு. ஆனால் மேட்ச் வந்து தரமாக தான் வந்து இருந்துச்சு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ WWE வந்து பிரான் பிரேக்கரை வந்து இப்படி வந்து புக் பண்ணுறது வந்து கரெக்டாக வந்து இருக்கா, இல்லை நம்ம பிரான் பிரேக்கருக்கு வந்து ஒரு பெரிய பொஸ் வந்து தேவையா? WWE வந்து மறுபடியும் வந்து பிரான் பிரேக்கர் வந்து அந்த டாப் கையாக வந்து பார்க்கணுமா? பிரான் பிரேக்கரை வந்து மெயின் இவெண்ட் லெவலில் வந்து புக் பண்ணணுமா? உங்களோட தாட்ஸ் வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதில் இந்த வீடியோக்குள்ள வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி WWE கண்டென்ட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.